தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்த மாணவியை கொடூரமாக பாலியல் வன்புறுத்தலுக்கு ஆளாக்கி படுகொலை செய்யப்பட்டிருந்தாங்க. அந்த விஷயத்தில் சம்பவம் நடந்து 77 நாட்களுக்குள்ள வழக்கு தீர்ப்பு இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. ரெட்டை தூக்கு ப்ளஸ் ஒரு வருட கருங்காவல் தண்டனை கொடுத்துருக்காங்க. அதில் முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தா மாவட்டத்துடைய எஸ்பியாக இருந்த மதன் சார் அவர்கள் தான் இந்த வழக்கை இவ்வளோ வேகமாக முடிக்கிறதுக்கு அந்த குடும்பத்துக்கும் சரி எல்லாத்துக்குமே நல்லா சப்போர்ட் பண்ணாப்புல. அதே நேரத்தில் அந்த ஊர் பொதுமக்கள் பாதிக்கப்பட்ட உடனே முழுமையாக போராடினாங்க. அதுபோக எல்லா மக்களும் அவர் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை அந்த பொண்ணை மாணவியை தன்னோட சகோதரியாகவும் தன்னோட குழந்தையாகவும் தன்னோட ஒரு மாணவியாகவும் தான் பார்த்து எல்லா தரப்புலேருந்தும் அந்த மாணவிக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அந்த அத்தனை பேரோட இதுக்கும் கிடைத்த வெற்றி இந்த விஷயம். எஸ்பி சார் மதன் சார் அவர் இல்லைன்னா இந்த வழக்கு இவ்வளோ வேகமாக நடந்திருக்காரு. ரெட்டை தூக்கு ப்ளஸ் ஒரு வருட கடுங்காவல் தண்டனை. இந்த தீர்ப்பு பெண் குழந்தைகளை பெற்றெடுத்த அத்தனை தகப்பன்களுக்கும் பெண் குழந்தைகளுடன் பிறந்த அத்தனை சகோதரர்களுக்கும் கிடைத்த ஒரு வெற்றி. கோயம்புத்தூரில் சூலூரில் அந்த 10 வயது குழந்தைக்கு நடந்த அந்த கொடூரத்திற்கும் இதே போல் விரைவான விசாரணையும் கடுமையான தண்டனையும் கிடைக்கணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் ஒரு கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். இந்த வழக்கை பாதிக்கப்பட்ட அந்த மாணவியின் குடும்பத்திற்கு நீதி கிடைக்கிற வகையில் 77 நாட்களில் வழக்கை விரைவாக நடத்தி முடித்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதன் சார் அவர்களுக்கு நன்றி சொல்ல இந்த நேரத்தில் கடமைப்பட்டிருக்கோம். அதே நேரத்தில் இந்த வழக்கிற்காக அரசு தரப்பு வழக்கறிஞராக ஸ்பெஷல் பிபியாக வாதாடிய எல்லம்மாள் மேடத்திற்கும் இந்த வழக்கில் கடுமையான தண்டனையை அதுவும் சரியான தண்டனையை வழங்கிய நீதிபதி பிரீதா மேடம் அவர்களுக்கு அந்த அம்மாவுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இப்போ இந்த நீதிபதி என்ன மாதிரி கொடுத்தாங்க? அதாவது ரெட்டை தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு வருட கருங்காவல் தண்டனை கொடுத்துருக்காங்க. ரெட்டை தூக்கு தண்டனைனா இவங்க அப்பீல் போகிறாங்க அப்படின்னா கூட ஒரு தூக்கு தண்டனையை கருணை மனு அடிப்படையில் கேன்சல் பண்ணாலும் கண்டிப்பாக அவருக்கு தூக்கு இருக்குது. இல்லை, அதாவது இவர் தான் குற்றவாளின்னு தெரியுது. கேட்டாங்க, உங்களுக்கு எந்த அடிப்படையில் உங்களுக்கு விடுறதுக்கான ஒரு சின்ன இடம் கூட நீங்கள் கொடுக்கல. ஏன்னா உங்களுடைய மனைவி மகளுக்கு கூட நீங்கள் வாழலை, அதனால தானே அவங்க மனைவியும் மகளும் கூட உங்களை ஒதுக்கி வச்சுருக்காங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு விடுதலை கொடுத்தா இனிமேலும் இது போல் சம்பவங்கள் நடந்துடக்கூடாதுங்கிற விஷயத்தில் தண்டனை கொடுத்துருக்காங்க. ஆயுள் தண்டனை கொடுக்கறதுக்காக அதுக்கான இவருக்கு கொடுத்தா இவர் அதுக்கான தகுதியான ஆள் இல்லை. இவரோட கடந்த கால வரலாறுகள் இவர் முழுக்க தொடர்ச்சியான இதே போன்ற குற்றச்சாட்டுகள் குற்ற செயலில் ஈடுபட்டது தான் இவரோட ஆயுள் தண்டனை கொடுக்காம இவருக்கு. ஆமாம், ஆல்ரெடி இவர் லைஃப் கன்விக்ட். ஆமாம், ஆயுள் தண்டனை கைது. ஆமாம், எல்டி தாஸ்.